இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்களை ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற அருமையான தேவ பிள்ளையே, நீ ஆராதிக்கிற தேவன் உங்களை விடுதலை ஆக்க அவர் வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார். யார் உங்களை விடுதலை ஆக்க முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்க முடியும். யார் உங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியும்? ஏசப்பா உங்களுடைய தேவைகளை பூரணமான உன் களஞ்சியங்கள் பூரணமாக நிரப்பப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பணம் பிரச்சனையினால் அநேக தேவ பிள்ளைகள் சிக்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சமாதானம் இல்லாமல் வாழ்கிற குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். சுகம் இல்லாத பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் இன்றைக்கு பிசாசானவன் முதலாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை எடுத்து விடுகிறான். பயத்தை கொண்டு கொண்டு வந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்குள்ளாக ஒரு பயம் வரும்போது அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவன் இழந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. அநேக பிள்ளைகளை நாங்கள் சந்திக்கும் போது சொல்லுகிற காரியங்கள், நான் பண பிரச்சனையில சிக்கி இருக்கிறேன் சிஸ்டர், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். பொல்லாத காரியங்களை நான் சிக்கிட்டேன், எனக்கு சமாதானம் இல்லை, நான் ஏன் இந்த உலகத்துல வாழணும், ஏசப்பா எனக்கு உதவி செய்யல. ஒரு பிரச்சனையில போய் சிக்கிக்கிறது. நம்முடைய வருமானத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், ஞானமாக குடும்பத்தை நடத்த வேண்டும். எல்லாம் நமக்கு தெரியும். தேவையில்லாத லோன்களை எடுத்து இதை கட்ட முடியாத போய் மாட்டிக்கிறது நம்ம கிட்ட தாங்க இருக்கு. ஒவ்வொரு நாளும் குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில், அது சகோதரர்களா இருந்தாலும் சரி, சகோதரிகளா இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்தில் நாம் ஞானத்தை கேட்க வேண்டும். குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானத்தை நாம் கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனையில் நாம் சிக்கி விடுகிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். பணம் பிரச்சனையில போராட்டம், குடும்பத்துல நிம்மதி இல்லை, குடிகார கணவர்கள், தவறான வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிற கணவர்மார்களை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு பெற்றோர்களை முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் விடுகிற குடும்பங்கள், பிள்ளைகள் உண்டு. இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்றாரு, உன் தாயும் தகப்பனும் கனம் பண்ணுவாயாக, அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் பெற்றோரிடத்தில் பேசாமல் இருக்கிற பிள்ளைகள் ஏராளம். அவர்கள் ஆசீர்வாதத்தை எடுக்க முடியாது. சமாதானம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை, ஒருவருக்கொருவர் பேசுவது கூட நேரம் கிடையாது, பேசுறதே கிடையாது. நாம் போனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கூட இருக்கிற உறவுகளுக்கு நாம் கொடுப்பதில்லை. இந்த நாட்களில் கொடீரமான நாட்களுக்குள்ளாக வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து செல்லுகிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரிடத்தில் இருக்கிறவர்கள் சமாதானமாக ஒருவருக்கொருவர் சமாதானமா இருங்க. உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. மனஸ்தாபங்கள் இருந்தா கூட அவர்கள் கிட்ட போய் பேசுங்க. பேசாத பிள்ளைகள் ஏராளம் என்பதை, ஆனா கிறிஸ்துவ குடும்பங்கள் நடக்கிற காரியங்கள் உண்டு. வேதத்தை தியானிக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? தாழ்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று வேதத்தில் அநேக தேவ மனிதர்கள் ஆண்டவரது தாழ்மையாக இருந்து பெற்றுக்கொண்ட அற்புதங்கள், அதிசயங்கள் ஏராளம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் நான் ஆராதிக்கிறேன், எனக்கு ஒரு நன்மை கூட நடக்கல, ஒரு அதிசயம் கூட நடக்கல என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இருக்குமானால் அவைகளை விட்டு விட்டு நீங்க கூடுமான அளவுக்கு நீங்க என்ன செய்யணும்? சமாதானமாக இருங்க. ஒருவருக்கொருவர் சமாதானமாக இருங்க.
என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஷாத்ராக் மேஷாக் கூட இருக்கிற நண்பர்களோட சமாதானமாக இருந்தபடினால் சிங்கத்தின் சிங்கத்தின் கெபியில் இருக்கும்போது அவர்கள் ஜெயித்தார்கள். இன்றைக்கு நீங்களும் சமாதானமாக இருக்கும்போது ஆண்டவர் உங்கள் மத்தியில் இறங்கி வந்து வாசம் பண்ணுவார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். தெற்கத்தின் வெள்ளத்தை திருப்புவதை போல உங்கள் சிறை இருப்பை ஆண்டவர் திருப்புவார். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் கணக்கு நாம் ஒப்புவிக்க வேண்டும். தெய்வ சமூகத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவருக்கு பதில் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை இப்படியே முடிந்து விடாது. நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கைக்கு நாம் தேவ சமூகத்தின் நியாய தீர்ப்பிலே கணக்கு சொல்ல வேண்டும். யாராய் இருந்தாலும் தேவ சமூகத்தில் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, யாரையும் நாம் குறை சொல்ல தேவையில்லை. யாரை பற்றி பேசவும் நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை விடுவிக்க வேண்டும் என்றால், உங்களுக்குள்ள இருக்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் நீங்கள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்க்க முடியாது. ஆண்டவரத்தில் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கேளுங்க. இந்த உலக மக்கள் இருக்கிற காரியங்களுக்கு போல நாம் வாழ முடியாது. தேவ சமூகத்தில் நாம் யாரையும் குறை சொல்ல தேவையில்லை. இவங்க சரியில்லை, இந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த ஊழியம் சரியில்லை. நமக்கு அது தேவையில்லாத ஒரு காரியம். பிரியமானவர்களே, ஆண்டவரும் நீங்களும் நமக்குள்ளாக இருக்கிற காரியங்கள் நாம் சரி செய்து விட்டு ஆண்டவரோடு ஓடும்போது நமக்கு சமாதானத்தோட நாம் வாழ முடியும். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. இசப்பா, இந்த நாள்ல ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே, இசப்பா, எங்களுக்குள்ளாக குறை சொல்லுகிற காரியங்கள் பிசாசானவன் கொண்டு வந்து எங்கள் உள்ளத்தில் போட்டாலும் ஆண்டவரே, நீர் அவைகளிலிருந்து எங்களை விடுதலை ஆக்குங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் யாரையாவது பேசியிருந்தா மன்னிங்கப்பா. இந்த நாள்ல எங்களை முற்றிலுமாக உங்க சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்க விடுவிப்பீராக ராஜா. இந்த நாளிலே ஆண்டவரே, விண்ணப்பத்தை சொல்லி இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. உங்க சமூகத்துல வந்து நிக்கிறோம் ராஜா. அவங்க விண்ணப்பத்தை கேளுங்கப்பா. ஆண்டவரே, சுகமும் ஆரோக்கியமும் சமாதானத்தையும் கர்த்தர் குடும்பங்களை கட்டுவீராக ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. குழப்பங்கள் மாறட்டும். பிரிவின ஆவிகள் கட்டப்படுவதாக. பிசாசின் கிரியைகள் ஆண்டவரே எடுத்து போடுவீராக. விற்க வேண்டிய வீடுகள் விற்கப்படுவதாக. கட்ட வேண்டிய வீடுகள் கட்டப்படுவதாக. புதிய வேலையை கட்டளிடுவீராக. வருமானத்தை பெருக செய்வீராக. பிள்ளைகளுக்கு நல்ல காலேஜை கட்டளிடுவீராக. பண தேவைகளை சந்திங்கப்பா. குடும்பங்களுக்காக ஜெபிக்க கேட்டு இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. விண்ணப்பத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு பதில் தாங்கப்பா. இசப்பா, நாங்கள் அறியவில்லை, கர்த்தர் அறிகிறீர். அவங்க சூழ்நிலைகளை பாருங்கப்பா. அற்புதங்கள் நடக்கட்ட ராஜா. இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுவீராக. எல்லா தவறான தொடர்புகள் இருந்த பிள்ளைகளை விடுதலையாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை கட்டளையிடுங்க ராஜா. குழந்தை இல்லாதவர்கள் குழந்தைய கட்டளிடுவீராக ராஜா. ஆண்டவரே, இசப்பா, ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இசப்பா, அதை கேட்கிற குடும்பங்கள்ல அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். கர்த்தர் அவர்களோடு இடைபடுவீராகப்பா. உங்க நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.